ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அஃபிஷியலாக நேம் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து கேப்டனா. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு நியூஸ் தான். பட் இவங்க இப்போ அஃபிஷியலாக ஆக்கிட்டாங்க. ஸோ ஐபிஎல்லோட ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அவரால் என்ன பண்ண முடியுது இந்த சீசனில் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி லீட் பண்ண போகிறாரு, எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இவர் யூஸ் பண்ண போகிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க? பஞ்சாப் கிங்ஸ் இந்த டைம் வந்து பிளே ஆஃப்ஸ் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல கேப்டன் தானா? பஞ்சாப் கிங்ஸ் அவரால் மேனேஜ் பண்ணி ட்ராஃபி அடிக்க வைக்க முடியுமான்னு உங்களோட தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து கருண் நாயர் வந்து பேக் டு பேக் செஞ்சுரிஸ் அடித்து தம்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. பயங்கரமான ஒரு ஃபார்மில் இருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பேக் இன் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஒரு சேப்பாக்கில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 2016 அவர் வந்து 300 வந்து ரொம்ப அசால்ட்டாக ஒரு 300 ரன் அடிப்பார். ரொம்ப ஈஸியாக காமிச்சிருப்பார் 300 ரன் வந்து. வீரேந்திர சேவாக்கு அப்புறம் வந்து இவர் தான் அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்டஸ்ட்டு ஒரு செஞ்சுரி போய் அண்ட் யங்ஸ்டர் அப்படின்ற ஒரு ரெக்கார்டை. அண்ட் கருண் நாயர் வந்து ரொம்ப அன்லைக்கின்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் வந்து கேஎல் ராகுல் கிட்ட கூட ஆடிக்கிட்டு இருந்த ஒரு டைம். கேஎல் ராகுல் இருந்த பீரியடில் ஆடின ஒரு பிளேயர் தான். பட் அவருக்கு சான்ஸ் இல்லாதனால இப்போ வந்து இந்த மாதிரி லோக்கல் மேட்சஸ் தான் ஆடிட்டு இருக்காரு. ஐபிஎல் ஆன் அண்ட் ஆஃபாக இருப்பார். டெல்லியில் ஆடிருப்பார் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி வந்து ஆர்ஆரில் இருந்தார். அதுக்கும் முன்னாடி பஞ்சாபில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவர் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஆடிட்டுருக்காரு. பட் இவர் வந்து இப்போ செலக்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. செலக்டர்ஸ் வந்து என்ன மாதிரி நீட் இருக்குது டீமுக்கு அப்படின்னு பார்த்து தான் அது வந்து யோசிப்பாங்க. கண்டிப்பாகவே வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்தார்னா கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். அண்ட் இங்கிலாண்டோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட். அவங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து ஃபயராகவே இருக்குது. பயங்கர ஃபயரிங்காக இருக்குது. ஒரே ஒரு வீக்னஸ் வந்து அவங்க ஸ்பின் அட்டாக் தான். இன்எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. லெக் ஸ்பின்னாக இருக்கட்டும். அடில் ரஷீத் மட்டும் இருக்கார். அவரோட கூட போடுற மாதிரி ஒரு நல்ல ரிலையபிள் ஸ்பின்னர் இல்லைன்னு தோணுது. ஸோ அவங்களோட வீக்னஸ் வந்து ஸ்பின் தான். அண்ட் பேட்டிங் லைனப் இருக்குது. பட் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவங்களால பேலன்ஸ் பண்ணி வந்து நல்ல டோட்டல் அடிக்க முடியும். ஃபினிஷர்ஸும் நல்லா இருக்காங்க இங்கிலாந்துக்கு. இந்த நேம் ஆஃப் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ஃபினிஷர்ஸ் நிறையவே இருக்காங்க. ஓப்பனர்ஸும் இருக்காங்க. ஃபில் சால்ட் அண்ட் ஜாக்கோப் பெத்தலும் நல்ல ரைஸில் இருக்கார். இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்ச்லையும் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இங்கிலாந்து டீமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸ்பின்னர்ஸை தவிர. அண்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தா, நிதிஷ்குமார் ரெட்டி வந்து திருப்பதி கோயிலுக்கு வந்து அவரோட முட்டியாலே நடந்து கிளைம் பண்ணி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட வேண்டுதல் இது. ஆக்சுவலி அவர் சொல்லியிருக்காரு, இது நான் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன். இந்த மாதிரி நான் 100 பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் செஞ்சுரி அடித்ததுனால அதுக்கு ஒரு கடனாக அந்த இவர் வந்து திருப்பதிக்கு முட்டி போட்டு நடந்து போய் அவர் வந்து திருப்பதி பெருமாளை வந்து பார்த்துட்டு வந்திருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து தெரியுது அவர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும்னு காமிச்சிருக்காரு. ஸோ அவரோட ரைஸ் வந்து கண்டிப்பாகவே பெரிய விஷயம் தான். அவர் மேலும் மேலும் வளரணும்னு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அவருக்காண்டி. அண்ட் வந்து பட் ஆர்சிபிக்கு வந்து கேப்டன் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நீங்கள் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? மோஸ்ட் ப்ராபப்ளி ரஜத் பட்டிதார் தான் எல்லா பக்கமும் நியூஸ் வருது. அண்ட் கோலி வந்தாலும் நல்லாயிருக்கும். அவரை கையில் கப் அடிக்கிறத விட வேறு என்ன விஷயம் நல்லா இருக்க போகுது சொல்லுங்களேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி பண்ண போகிறாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு டீமில் இடம் இருக்குமா கருண் நாயருக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அன்டில் தென் பாய் கைஸ்.